மணிமேகலை, வாங்க அத்தை. இப்பதான் உங்களுக்கு என்ன பாக்கணும்னு தோணுச்சா? உன்னை யாரு பார்க்க வந்தா? எங்கடி என் பேரன்? பொல்லாத பேரன் இதோ இருக்கிறான் பாருங்க. என்ன பெத்த ராசா, என்ன பண்றீங்க? அம்மா, பயப்படாதடா, நம்ம சொந்தக்காரங்க தான். சூனியக்கார கிழவி. தம் துண்டு இருந்துன்னு எவ்வளவு கரெக்டா சொல்லுது பேர். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஒண்ணும் இல்ல அத்தை. பொம்மை டிவில சூனியக்கார கிளவி ஒண்ணு வரும். அது உங்களை மாதிரியே இருக்குன்னு நீங்க அண்ணன் நினைச்சிட்டான். ஆனா குழந்தைங்க பொய் சொல்லாதுல அத்தை. ஏய், உங்க தாத்தா பாட்டி உனக்கு என்ன வாங்கி வந்திருக்காங்கன்னு கேளு. தாத்தா பாட்டி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், அப்படிலாம் கேட்க கூடாது. ஒடிக்கி நீ தானே கேட்க சொன்ன. தாத்தாக்கு போன மாசம் சுகர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தோம்டா. அப்ப சொந்தக்காரங்களாம் சாத்துக்குடி வாங்கி வந்து கொடுத்தாங்க. இந்தா. அல்பா ஆயா தாத்தா. அதுங்கள மாதிரி பழமும் சுருங்கி போயிருக்கு. அதெல்லாம் சாப்பிடாத, புழு இருக்கும். எனக்கு வேணாம். அதுங்க கிட்ட பொருள் எல்லாம் கேட்டா அதுங்கள மாதிரியே அழுகி போன பழம் நமுத்து போன பிஸ்கெட்டா கொடுக்குங்க. நீ டான்ஸ் ஆடி காசு கேளு. நீங்க வந்திருக்கீங்கன்னு அவன் டான்ஸ் ஆட போறானா அத்தை? டான்ஸ்லாம் ஆடுவானாடி உன் புள்ள? சூப்பரா ஆடுவான் அத்தை. தாத்தா பாட்டி எல்லாம் பாக்குறாங்களா, ஆடுடா. கூடு. என்னப்பா கொடுக்கணும்? டான்ஸ் ஆடலையா நீ? அதான் ஆடிட்டானே அத்தை. காசு கொடுங்க, இல்லைன்னா புள்ள ஏமாந்துரும். எங்க கொடுங்க. இந்தாடி ஒரு ரூபா. இந்தாப்பா ஒரு ரூபா, பார்த்து செலவு பண்ண சரியா? ஆயா, அத நீயும் நெத்தில வச்சுக்கப்ப.